ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லா குட்டீஸ்க்கும் லீவ் விட்டுருப்பாங்க. வீட்டில் இருந்துட்டு எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போன்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. சரி எங்கடா வரலான்னு சொல்லி பிளான் பண்ணிவிட்டு இங்கே விஜிபி ஸ்னோ கிங்டம் வந்திருந்தோம். அடிக்கிற வெயிலுக்கு ஏற்ற மாதிரி உள்ள இடத்த தான் சூஸ் பண்ணி வந்திருந்தோம். இங்கே நாங்கள் வீக் டேஸ் வந்தோம் அப்படிங்கிறதுனால பெருசாக ஒன்றும் ரஷ் இல்லை, நார்மலாக தான் இருந்துச்சு. லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா விஜிபியிலே அந்த வாட்டர் பார்க் போயிருந்தோம், அதுவுமே நல்லா இருந்து. இப்போ வந்து டிக்கெட் கவுண்டர் வந்தாச்சு. இங்கே வந்து அடல்ட்டுக்கு வந்து 750, சைல்டுக்கு வந்து 650 சார்ஜ் பண்ணுவாங்க. பிலோ 2 இயர்ஸ் வந்து உள்ளாடி அலௌட் இல்லை. அதே மாதிரி ப்ரெக்னென்ட் உமனே வந்து உள்ளாடி விட மாட்டாங்க. டைமிங் பார்த்தீங்கன்னா நாங்கள் 12:15 தான் புக் பண்ணியிருந்தோம். ஒரு 3/4 மணி நேரம் ஷோ தான். இங்கே இந்த மாதிரி காம்போ ஆஃபரும் இருக்குது. அதில் நமக்கு தேவையானதை நம்ம வந்து சூஸ் பண்ணிவிட்டு உள்ளாடி போய்க்கலாம். வீக் டேஸ் அப்படிங்கிறதுனால ரொம்ப ரஷ் இல்லாதனால நல்லா பொறுமையாக நாங்கள் பார்த்து எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு ஹால் இருக்கும், அங்கே தான் நம்ம உட்காந்துருக்கணும். அங்கே போனதுமே இவ்வளோ பெரிய ஃபேன் இருக்குது. இந்த ஃபேன் எதுக்கு சுற்றுதுன்னே தெரில. சைஸ் மட்டும்தான் அவ்வளோ பெருசாக இருக்குது, ஒரு காற்று கூட வரல. கொஞ்ச நேரம் வெளியே நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்கணும், அவங்க ஷோ முடிச்சுட்டு வரது வரைக்கும். நம்மளோட செப்பல்லாம் ஒரு பேக்கில் போட்டுட்டு டோக்கன் கொடுப்பாங்க, அதையும் வாங்கி வச்சாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா உள்ள இந்த மாதிரி குட்டி குட்டி ஷாப்லாம் இருக்குது. டேட்டூ ஷாப்பு, அதுக்கப்புறமா குட்டியாக ஒரு கிஃப்ட் ஷாப்பு, அப்புறமா நம்மளோட அந்த ஸ்நாக்ஸ், டீ ஐட்டம் அந்த கடையெல்லாம் கூட இருக்குது. நம்ம வீட்டில் இருந்து எதுவுமே எடுத்துகிட்டு போக வேண்டாம். இந்த சாக்ஸு, ஷூவு, ட்ரெஸ்ஸு, க்ளவுட்ஸு எல்லாமே அவங்களே வந்து சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருவாங்க. எல்லாம் மாட்டிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். எனக்கு பயங்கர ஆர்வமாக இருந்துச்சு, எப்படா உள்ளாடி கூப்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி. ஒரு வழியாக கூப்பிட்டுட்டாங்க. இந்த ரூம் பார்த்தீங்கன்னா ஒரு வெயிட்டிங் ஏரியா மாதிரி. நம்ம உள்ளாடி போயிட்டோம் அப்படின்னா பயங்கர சில்லாச்சு அப்படின்னா கொஞ்ச நேரம் வெளியே வெயிட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஒரு ரூம் தான் இது. கதவை திறந்துட்டு உள்ளே போனதுமே பயங்கர ஜாலியாகிடுச்சு. நம்ம இவ்வளோ நாள் டிவிலே பார்த்துட்டு இருந்த இந்த ஸ்னோவெல்லாம் கையில் தொட்டு ஃபீல் பண்ணி விளையாடி எடுத்துருக்கும் போது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. பசங்களுமே வந்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. என்னோடய பையெல்லாம் அந்த ஸ்னோவெல்லாம் எடுத்து போட்டு தூக்கி போட்டு விளையாடி எடுத்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் வயசானவங்க, அப்புறமா இந்த குளிர் தாங்காது அப்படிங்கிறவங்கெல்லாம் இங்கே தயவு செஞ்சு வர வேண்டாம். ஏன்னா வந்து நேரம் போக போக கொஞ்சம் குளிர் அதிகமாகிட்டே இருக்கும். மற்றபடி நல்லாயிருக்கும், கொஞ்சம் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு வரவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸோடு வாங்க, இனிமேல் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். கொஞ்சம் இந்த மாதிரி குட்டி குட்டி கேம்ஸ்லாம் கூட இருக்குது, பசங்களுக்கு நல்லா ஃபன் பண்ணுற மாதிரிலாம் இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு பெரிய ஸ்லைடு இருந்தது, அதுலலாம் நாங்கள் போனோம். ஆனால் வந்து வீடியோ எடுக்க முடியல, என் ஹஸ்பண்ட் தான் எடுக்கணும். அவங்க வந்து பையனை தூக்கி வச்சுட்டு இருந்தனால அவங்க வீடியோ எடுக்கல. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் ஜாலியாக ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு டிஸ்கோ லைட் வந்து போட்டு விட்டுருவாங்க. இது போட்டுட்டாங்க அப்படின்னாலே நம்மளோட டைம் வந்து முடிய போகுது அப்படின்னு அர்த்தம். ஒரு 45 மினிட்ஸ் நமக்கு டைம் அப்படின்னா லாஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடி இதை போட்டு விட்டுருவாங்க. அப்போவே நம்ம ரெடி ஆகிக்க வேண்டியதான், நமக்கு டைம் முடியுது அப்படின்னு. அதுக்கப்புறமா இதை முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த ஜங்கிள் சஃபாரி அதுவும் எடுத்திருந்தோம். அங்கேயே உள்ளே போயாச்சு. உள்ளே போனது நான் பெருசாக வந்து வீடியோ எடுக்கல. என்னோட பையெல்லாம் வந்து அழுது கதறிட்டான். அவனை வச்சுட்டு எனக்கு அதை வீடியோ எடுக்க முடியல, நீங்களே கேளுங்க. இவ்வளோ அழுகிறோன்னு வச்சுட்டு வீடியோவே எடுக்க முடியல. அதுக்கப்புறமா இந்த 12D ஷோ இதுக்கும் வந்திருந்தோம். இதுவுமே நல்லா இருந்துச்சு. என்னோட பையனை கூப்பிட்டுட்டு தான் உள்ளாடி வந்திருந்தோம். அவனும் வரேன் அப்படின்னா கண்ணாடியை மாட்டிட்டு உள்ளே வந்தாச்சு. ஓவராலாக நல்லா தான் இருந்துச்சு, எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக போகலாம். ஆனால் வந்து 3/4 மணி நேரத்துக்கு அந்த ஸ்னோ வந்து கொஞ்சம் அதிகமான காசுங்கிற மாதிரி தான் தோணுச்சு. மற்றபடி நல்லா இருந்துச்சு. வீடியோ பிடிச்ச லைக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.